ஒருவேளை சத்யராஜ் சாருக்கு கொஞ்சம் வயசானதுனால் அந்த மாதிரி மாறிட்டாரா என்னங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு வந்து அவர் பல வருட பழக்கம், கிட்டத்தட்ட 90களிலிருந்து எனக்கு நெருக்கமான ஹீரோக்கள்லாம் அவரும் ஒருத்தர். பல விஷயங்கள் நம்மக்கிட்ட மனம் விட்டு பேசுவார். பேட்டிக்காக வந்து நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாலும் ஆஃப் த ரெக்கார்டாக பார்த்திங்கன்னா அரை நாள் பேசுவோம். அந்தளவுக்கு எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே அவரும் வந்து கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவுவாதி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஒரு கருத்தியலோடு உடன்பட்ட ஒருத்தருங்கிறதுனால நாங்கள் ரொம்ப விஷயங்கள் பேசுவோம். அந்த அடிப்படையில் சத்யராஜ் பற்றி சொல்லணுன்னா, அவர் தீவிர திமுக எதிர்ப்பாளர். அதுதான் நான் அறிந்த சத்யராஜ். அவர் வந்து எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ரசிகர். எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் அப்படின்னா, இப்போ எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் உலக அளவில் ஒரு 10 பேரை பொறுக்கி எடுத்திங்கன்னா அதில் சத்யராஜ் ஒருத்தர். அப்பேற்பட்ட எம்ஜிஆர் ரசிகர் திமுகவை எப்படி பார்ப்பாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒருத்தருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு திமுகவை பிடிக்காதுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக அவர் கருணாநிதியை வெறுப்பவர்னு அர்த்தம். அப்படி தான் சத்யராஜும் இருந்தார். திமுக குறித்தும் கருணாநிதி குறித்தும் அவர் பல கருத்துக்களை, பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. ஆனால் அதே சத்யராஜ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கொடி பிடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், அப்படி இருந்த சத்யராஜ் ஏன் இன்றைக்கி இப்படி மாறினார் அப்படின்னா, இன்றைக்கு பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரே இயக்கமாக திமுக தான் இருக்குது. அது நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு நாளாந்தர ஆட்கள் வந்து பெரியாரை வந்து மோசமாக விமர்சிக்கிற இந்த நேரத்தில் பெரியார் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய வேலையை வந்து திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில், அந்த அபிமானத்தில் இவர் திமுகவை ஆதரிக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கம் இந்த தேர்தலில் வீழ்ச்சி அடைந்ததை அவரால் தாங்கிக்க முடியல. அதுதான் அப்படி கண்ணீராக வெளிப்பட்டதாக நினைக்கிறேன்.